பெரம்பூர் தொகுதியை கைப்பற்றும் திமுக. அனல் பறக்கும் அரசியல் களம். அதிர்ச்சியில் விஜய். அதாவது பெரம்பூர் தொகுதியின் தேர்தல் வரலாறு ஒரு தெளிவான போக்கை காட்டுகிறது. இங்கு நேரடி இருமுனை போட்டி நிலவும் போதெல்லாம் திமுக கூட்டணியின் வெற்றி எளிதாகிறது. மேலும் முன்னதாக 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அதாவது 234 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் 164 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இதுபோக 11 வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். 70 தொகுதிகளில் தோழமை கட்சிகள் போட்டியிடுகின்றனர். அதாவது சென்னை தேர்தல் மாவட்டத்தில் உள்ள 15 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திமுக நேரடியாக களம் காண்கிறது. இதில் தமிழ் சினிமா நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் போட்டியிடுகிறார். மேலும் பெரம்பூர் தொகுதியில் சீட்டிங் எம்எல்ஏவான ஆர்.டி. சேகரை மீண்டும் களம் இறக்கியுள்ளது திமுக. மேலும் தனது வேட்பாளரை மாற்றாதது அக்கட்சியின் தன்னம்பிக்கையை காட்டுவதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே திமுக, பாமக, தமாக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி பெரம்பூர் தொகுதியில் உருவாகியுள்ளது. அதாவது அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளில் ஒன்று பெரம்பூர். மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாவி பாரதி நகர், வியாசர்பாடி நகர் போன்ற பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. அதாவது 1952 முதல் 2006 வரை தனி தொகுதியாக இருந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பெரம்பூர் தொகுதியில் 1952 முதல் தற்போது வரை 17 தேர்தல்களில் திமுக 8 முறை வெற்றி பெற்று தனது பலத்தை நிரூபித்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சிபிஐஎம் 3 முறையும் அதிமுக 2 முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளன. மீதமுள்ள தேர்தல்களில் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தலா 1 முறை வெற்றி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாஜகவின் சமீபத்திய வளர்ச்சி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இங்குள்ள நடுத்தர மக்கள், வட மாநில மக்களிடம் அக்கட்சி கணிசமான ஆதரவை பெற்றுள்ளது. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. வட சென்னையில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் 12% வாக்குகளை கைப்பற்றினார். குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பல இடங்களில் 2வது இடத்தை பிடித்து அதிர்ச்சி அளித்தார். மேலும் பெரம்பூர் தொகுதியில் அதிமுக வீழ்ச்சி என்பது பாஜகவின் வளர்ச்சியாக பார்க்கலாம். எனவே தற்போது கூட்டணி அமைத்திருப்பதால் வாக்குகள் குவியலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பெரம்பூர் தொகுதியின் தேர்தல் வரலாறு ஒரு தெளிவான போக்கை காட்டுகிறது. இங்கு நேரடி இருமுனை போட்டி நிலவும் போதெல்லாம் திமுக கூட்டணி வெற்றி எளிதாகிறது. ஆனால் 3வது அணி பிரித்த வாக்குகள் அதிமுகவின் நூல் இலையை வெற்றி காரணமாக வித்தியாசம் அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதியுடன் தொடங்குகிறது. இதையொட்டி அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் ஆளும் திமுக 164 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. குறிப்பாக சென்னையில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூரில் திமுகவே நேரடியாக களம் இறங்கிறது. திமுக வேட்பாளராக ஆர்.டி. சேகர் அறிவிக்கப்பட்டார். மேலும் பெரம்பூரில் தமாக சார்பில் விஜய் களமிறங்கியுள்ளார். இதனால் இந்த தொகுதி விஐபி அந்தஸ்து பெற்றுள்ள நிலையில் இந்த தொகுதியில் கடும் போட்டியை கொடுக்கும் விதமாக திமுக ஆர்.டி. சேகரை களமிறக்கியுள்ளது.
இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு சீட் கொடுக்கப்பட்டுள்ளது. விஜய் இந்த தொகுதியில் இந்த போட்டியிடுவது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆர்டி சேகர் தான் தற்போது இங்கு எம்எல்ஏவாக உள்ளார். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். மேலும் விஜய் களமிறங்கும் தொகுதி என்பதால் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக மாறியுள்ளது. இந்த தொகுதியில் விஜயை எப்படியாவது தோற்கடித்து அவருக்கு பாடம் புகட்ட ஆளும் திமுக வீகம் வகுத்து வருகிறது. இதனாலேயே விஜய்க்கு எதிராக சீட்டிங் எம்எல்ஏவான ஆர்டி சேகரை மீண்டும் களமிறக்கி உள்ளது திமுக. மேலும் அதே சமயம் விஜயை எதிர்த்து அதிமுகவும் வலுவான வேட்பாளரை நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியுள்ளார். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை 58% தலித் மக்களும் அடித்தட்டு மக்கள் அதிகம் வசித்து வரும் தொகுதியாக இருக்கிறது. களம் இப்படி இருக்கையில் தலித் ஓட்டுகளே இல்லாத பாமக இங்கு களம் காண்கிறது. மேலும் அதிமுக பாஜக நேரடியாக விஜயை எதிர்த்து போட்டியிடாத சூழ்நிலையில் திமுக விஜயை வீழ்த்த வேண்டும் என்றே கடந்த முறை 1,00,000 வாக்குகள் பெற்ற ஆர்டி சேகருக்கு மீண்டும் வாய்ப்பினை கொடுத்துள்ளது. மேலும் தற்போதைய கருத்து கணிப்பின்படி பெரம்பூர் தொகுதியில் தமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றே கணிக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் தற்போதைய திமுக எம்எல்ஏ ஆர்டி சேகர் முகம் இப்போது பிரகாசமாக இருக்கிறது. மேலும் இங்கே விஜய் போட்டியிடுவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பெரம்பூர் என்பது பாரம்பரியமாக திராவிட கட்சிகளின் கோட்டையாகவே கருதப்படுகிறது. இங்கே அதிமுக தனது சின்னமான இரட்டை இலையை களமிறக்காமல் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒதுக்கியிருப்பது பல உருவங்களை உயர்த்தியிருக்கிறது. இதன் பின்னணியில் இருக்கும் லாஜிக் சிம்பிள் விஜயின் வெற்றியை தடுப்பது. அதிமுகவின் வாக்கு வங்கி விஜயின் பக்கம் சாய்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே. அதே சமயம் ஒருவேளை விஜய் வெற்றி பெற்றால் அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாகவே தெரியும் என்பதாலும் இந்த தொகுதியை பாமகவுக்கு கிஃப்ட் கொடுத்துவிட்டு ஒதுங்கி கொண்டது எடப்பாடியார் தரப்பு. ஆக இந்த நிலையில் பெரம்பூரில் திமுக பல லட்சம் வாக்குகள் வெற்றி பெறும் என பல கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு வெளியாகி தமாக தலைவர் விஜயை சற்று அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.